அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்தை திருட்டுத்தனமாக வெளியில் விட்ட நபர் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஜனநாயகன் படத்தினுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த படத்தினுடைய மொத்த காட்சிகளுமே வெளியாகிவிட்டது அப்படின்ற ஒரு தகவல் தான் ஒட்டுமொத்த திரை உலகையும் தற்போது ஆட்டி போட்டு இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக இந்த ஜனநாயகன் படத்தை முழுமையாக வெளியிட்டது யார் அப்படின்ற ஒரு விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் லாபத்திற்காக, அரசியல் அனுதாப அலைக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அப்படின்றது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரத்தில் தற்போது விஜயே சிக்கி இருக்கின்றார் அப்படின்றது தான் பேரதிர்ச்சியான செய்தி. என்ன நடந்தது இந்த விவகாரத்தில், இந்த ஜனநாயகன் படத்தை யார் கசிய விட்டது அப்படின்னுட்டும், இந்த விவகாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெளிவராத திடுக்கிடும் தகவல்களை பற்றியும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய படங்கள் இணையத்தில் வெளியாவது புதிய விஷயம் இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன சின்ன பார்ட்டு தான் வெளியாகும். ஆனால் இந்த ஜனநாயகம் திரைப்படம் முழுமையாக லீக் ஆகியிருக்கின்றது. இதற்கு காரணம் உள்ளே இருக்கவங்க செய்த வேலை தான் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் வெளியான பிறகு தான் அந்த பைரசி நடக்கும், அதாவது அந்த திருட்டு நடக்கும். அங்கு கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்ட பதிப்புகள் தான் வெளியேறும். ஆனால் இந்த ஜனநாயகன் விவகாரத்தில் எல்லாமே தலைகீழாக நடந்திருக்கின்றது. எடிட் ரெஃபரன்ஸ் மார்க்குடன் படம், அந்த படத்தினுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு பர்சனல் காப்பியாக இருக்கும் அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. திரைப்படத்துறையில் இப்படிப்பட்ட பர்சனல் காப்பிகள் யார்கிட்ட இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர், எடிட்டர் அப்படின்ட்டு சிலரிடம் மட்டுமே இந்த காப்பி இருக்கும். இதனால் இந்த கசிவு, இந்த திரைப்படத்தை வெளியில் விட்ட கசிவு, இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வெளிப்புற திருட்டு அல்ல அப்படின்றத எல்லோரும் புரிந்து கொள்ளணும். உள்ளே இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் தான் இந்த மாதிரியான வேலையை செய்திருக்காங்க. இதில் மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கான நேரம். இவ்வளவு காலம் இந்த படம், அதாவது கிட்டத்தட்ட 3-4 மாதமாக இந்த படம் பற்றி பேச்சுகள் வெளியாகி இருந்தது. சென்சார்டு போர்டு அப்ரூவ்டு தரலை அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருந்த நிலையில் தேர்தல் வரப்போகுது. அந்த படத்தில் நடித்த விஜய் இந்த தேர்தலில் களம் இறங்கி இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் தேர்தலினுடைய இந்த பிரச்சாரம் சூடு பிடித்திருக்கக்கூடிய நிலையில் அரசியல் பின்னணியுடன் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த படம் திடீரென லீக் ஆனது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி இது வெளியில் இருக்கக்கூடிய நபர் பண்ணதும் கிடையாது. ஏன் வெளியில் இருக்கிற நபர் ஏன் பண்ண காரணம் கிடையாதுன்னா, இந்த படம் வெளியான பிறகு திரையரங்கில் தான் அந்த திருட்டு நடக்கும். இந்த படம் வெளியாகலை. அப்படி இருக்கும்போது இந்த காப்பி அந்த படத்தினுடைய நடிகர், இயக்குனர், எடிட்டர், தயாரிப்பாளர் இந்த 4 பேர்கிட்ட தான் இருக்கும். இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் இந்த சம்பவம் மூலமாக தெளிவாகின்றது. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமாக விஜய் மீதே பலரும் பார்த்தீங்கன்னா குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, அவர்கிட்டையும் ஒரு காப்பி இருக்குது. அவருடைய அரசியல் அனுதாப அலையை தேட நினைக்கிறார் அப்படின்ற மாதிரியும், இந்த படத்தை வெளியிட்டு படம் வெளியானதால் கிட்டத்தட்ட பல கோடி நஷ்டமாகிடுச்சு அப்படின்ற மாதிரியும், இதனால் தனக்கு ஒரு அனுதாப அலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் திட்டமிட்டு அவர் தரப்பிலிருந்து இந்த படம் வெளியாகி இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட சில அரசியல் புள்ளிகள், மிக முக்கியமான அரசியல் புள்ளிகள் இந்த விவகாரத்தை சொல்லியிருக்காங்க. அரசியல் அனுதாபத்தை தேடுவதற்காக அவர் தரப்பிலிருந்தே இந்த படத்தை வெளியே விட்டிருக்காங்க அப்படின்றது தான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல். இது பற்றி இயக்குனர் அமீர் அவர்களுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா,
இந்த எடிட் ரெஃபரன்ஸ் மார்க்கோட இந்த படம் வெளியாகி இருப்பதால் எடிட்டர் தரப்புல இருந்து தான் இந்த படம் வெளியாகி இருக்கின்றது அப்படின்ற மாதிரி அவருமே பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய நபரால் இந்த படம் வெளியாகலை, உள்ளே இருக்கக்கூடிய நபரால் தான் வெளியாகி இருக்கின்றது அப்படின்ட்டு அவருமே இதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. அரசியல் அனுதாப அலையை தேட முயற்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவருமே குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இந்த தமிழக வெற்றி கழகம் 2024 பிப்ரவரியில் விஜய் ஆரம்பித்தார். அதற்கு முன்னதாகவே விசில் போடு பாடலில் அரசியல் சைகைகள் இருப்பதாக பெரிய ஒரு விவாதமே எழுந்தது. 2026 தேர்தலை முன்னிட்டு அவருக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது. 2025 சான்றிதழுக்காக இந்த படம் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்டது. சென்சார் போர்டு தரப்புலையும் தற்போது அதிர்ச்சியான ஒரு தகவலை இந்த படம் வெளியான பிறகு வெளியிட்டு இருக்காங்க. அந்த சென்சார் போர்டு தரப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அவங்க ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க எங்கள் பக்கம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. நவீன தொழில்நுட்ப முறையிலான டிஜிட்டல் திரையிடல்ல தயாரிப்பு நிறுவனம் வழங்கக்கூடிய KDM கீ டெலிவரி மெசேஜ் இந்த கடவு சொல் இல்லாமல் சென்சார் போர்டால் ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது. இந்த கடவு சொல் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் தணிக்கை குழுவின் மீது பழி சுமத்துவது முறையற்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பதோட ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை பணிகள் அனைத்தும் ஏற்கனவே நிறைவடைந்துடுச்சு. படத்தின் ஒரிஜினல் தொகுப்பை கடந்த மார்ச் 17ஆம் தேதியே தயாரிப்பு நிறுவனத்திடம் தணிக்கை குழு முறையாக ஒப்படைத்து விட்டது. எனவே அதன் பிறகு நடந்ததாக சொல்லப்படும் இந்த பட கசிவுக்கும் தணிக்கை குழுவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் உள்நோக்கத்தோட பரப்பப்படும் இத்தகைய ஆதாரமற்ற வதந்திகளை பொதுமக்கள் மற்றும் திரை உலகினர் நம்ப வேண்டாம் என்றும் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் தணிக்கை குழு தற்போது அதாவது சென்சார் போர்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய காட்சிகள் இணையத்தில் கசிந்ததாக சொல்லப்படும் புகார்களுக்கும் அதன் பின்னணியில் இந்த சென்சார் போர்டு இருப்பதாக பரப்பப்படும் வதந்திகளுக்கும் தற்போது இந்த குழு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்திருக்காங்க. இந்த தகவல்கள் அனைத்தும் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் உண்மைக்கு புறம்பானவை அப்படின்ட்டு சென்சார் போர்டு திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. இதிலிருந்தே தெரியுது அவங்க பக்கம் எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி. மேலும் மிக முக்கியமாக அரசியல் ஆதாயத்திற்காக அனுதாபத்தை தேடுவதற்காக விஜய் தரப்பிலிருந்து இது வெளியாகி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவலும் 600 கோடி ரூபாய் முதலீடு செய்த தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா கடும் அதிர்ச்சியில் இருக்காராம். இந்த சம்பவம் பற்றி தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்கள் ரஜினிகாந்த், சூர்யா, சூரி, சிவகார்த்திகேயன் அப்படின்ட்டு பலருமே பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவித்திருக்காங்க. ஆனால் இன்னைய நாள் வரைக்கும் இந்த சம்பவம் பற்றி விஜய் வாயை திறக்கவே இல்லை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயின் துப்பாக்கி படத்தை போலவே இந்த படத்திலையும் முஸ்லிம்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் இருப்பதாக சொல்லி ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. இத்தகைய சர்ச்சை காட்சிகள் இருப்பதால தான் சென்சார் போர்டு சொன்னபடி மறு தணிக்கைக்கு செல்லாம படக்குழுவினரும் காலம் தாழ்த்தி இருக்காங்களாம். தேர்தலில் மவுசு குறைந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தணிக்கை சிக்கல்களை தவிர்க்கவும் படத்தை கசிய விட்டதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்புல தற்போது வேதனையை தெரிவித்திருக்காங்க. தற்போது வெளியான தகவல் படி பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தினுடைய லீக் திருட்டு சம்பவமா, உள்ளக தகவல் கசிவா, உள்ள இருக்கவங்க வெளியே கசிய விட்டாங்களா, அல்லது அரசியல் சினிமா இணைப்பில் நிகழும் திட்டமிட்ட நகர்வா? இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைக்கணும் அப்படின்னா அதிகாரப்பூர்வ விசாரணைகள் அவசியம். அது வரைக்கும் ஜனநாயகன் லீக் அப்படின்றது சாதாரண சம்பவமா அல்லது பெரிய திட்டமிட்ட சதியா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆனால் இதுவரைக்கும் வெளியான தகவல் படி சென்சார் போர்டுமே பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க. எங்கள் பக்கம் தப்பு இல்லை, ஏதாவது தொழில்நுட்ப கோளாறால் வெளியாகி இருந்தால் கூட அவங்க உண்மையை ஒத்துக்கொண்டிருப்பாங்க, எங்கள் பக்கத்தில் இருந்து வெளியாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனல் காப்பி அப்படின்றது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், எடிட்டர், நடிகர், டைரக்டர் இந்த 4 பேர்கிட்ட தான் இருக்குமா.
தற்போது வெளியான அந்த படத்தினுடைய லீக் காட்சிகளில் அந்த படம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எடிட்டர் ரெஃபரன்ஸ், அதாவது எடிட்டர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த படம் வெளியிலிருந்து யாரும் வெளியிடவே இல்லை. உள்ளே இருக்கவங்க தான் வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜயின் அரசியல் அனுதாப அலைக்காக இந்த படம் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த அரசியல் அனுதாப அலையை வைத்து படம் இந்த மாதிரி வெளியாகிடுச்சு, பல கோடி விஜய்க்கு நஷ்டமாகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி அரசியல் அனுதாப அலையை தேடுவதற்காக இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது அப்படின்ற திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.